So this week நம்ம வந்து we are going into the fifth island. Before that, नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिने नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. So before diving in, can anyone quickly within 3 minutes summarize what we did last time? போன செஷன்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது வெரி குவிக்லி யாராவது சம்மரைஸ் பண்ண முடியுமா? Anybody? Kalyani Mataji is not here today. Anyone else? Kabin? Actually, I'm in hostel currently. I can't. Sorry, okay, fine. Anybody else would want to summarize very quickly? Okay, I'll do it myself. So போன வாட்டி நம்ம வந்து மத்தியத்வீப் போனோம். So மத்தியத்வீப் அப்படிங்கிறது we saw how 7 rishis, சப்த ரிஷிகள், அதாவது almost every day நம்ம வந்து வானத்துல in the sky you will see something called an Ursa Major constellation. சப்த ரிஷி constellation நீங்க பாப்பீங்க. That is basically வேற யாருமே இல்ல, அந்த 7 சப்த ரிஷிஸோடைய ஐலண்ட்ஸ், planets. So அவங்க வந்து for a long time they were meditating and பிரம்மா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க நவத்வீப் போயிட்டு கௌரங்க மகாபிரபுவோடைய லீலைகள் பத்தி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, and you be there, you will find success. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் they went there and they meditated for a long time. அங்க வந்துட்டு finally கௌரங்க மகாபிரபு gave darshan and they gave them blessings. அப்பல இருந்து this island is known as Madhyadweep because இந்த நேரத்துல, அந்த மத்தியான நேரத்துல தான் கௌரங்க மகாபிரபு அந்த சப்த ரிஷிஸ்க்கு வந்து தர்ஷனம் கொடுத்தார். That's why it's called Madhyadweep. And then we saw a place called Naimisharanya, Navadweep உடைய Naimisharanya நம்ம பார்த்தோம், where Lord Shiva வந்து பாத்தீங்கன்னா சூத கோஸ்வாமி and all the assembled sages அவங்க வந்து பாகவதம் ரிசைட் பண்ணும்போது, பாகவதம் டிஸ்கஸ் பண்ணும்போது சிவபெருமான் வந்து உடனே அங்க போகணும்னு சொல்லிட்டு நந்தி மேல உட்கார்ந்துட்டு போயிட்டு இருந்தாரு. பட் நந்தி வாஸ் pretty slow because he's a bull, right? ஆனா அதனால பிரம்மதேவருடைய வாகனம், ஹம்ச வாகனம் எடுத்துட்டு with the speed of the mind very quickly வந்து அவருடைய இடத்துல இருந்து நைமிஷாரண்யத்துக்கு வந்துட்டார். நைமிஷாரண்யத்துக்கு வந்துட்டு he stayed there and listened to the entire Bhagavatam recitation. And அந்த ஹம்ச வாகனம் இப்போ கூட நீங்க வந்து அங்க பார்க்கலாம். Then we saw the wonderful pastime of the Brahmana Pushkar, right? அங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர் வந்து தீவதாஸ் சொல்லிட்டு ஒரு பிராமணர் வந்து அங்க மெடிடேஷன் பண்ணும்போது அங்க புஷ்கர தீப் மேல, புஷ்கர தாம் மேல மெடிடேட் பண்ணிட்டு நவதீப்ல இருந்தாரு. அண்ட் அங்கேயே வந்து he got the darshan of புஷ்கர, the தாம் personified புஷ்கரே, அவரே வந்து திவதாஸ் முன்னாடி தர்ஷனம் கொடுக்கும்போது, நீங்க ரொம்ப கிரேட்டுங்க, அங்கிருந்து இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, நாங்க அங்கிருந்து இங்க வரலீங்க, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லினாரு. ரைட்? ஸோ ஆல் த தாம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் நவத்வீப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ரைட்? தட்ஸ் ஹவ் நித்யானந்த பிரபு அண்ட் ஜீவ கோஸ்வாமி ended the tour of Madhyadweep. Right? So நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி this presentation is a dedication to Srila Prabhupada. Srila Prabhupada இல்லாம இருந்தாருன்னா நம்ம எந்த தாம் பத்தி, ஸ்பெஷலி இந்த நவத்வீப் தாம் பத்தி தெரிஞ்சிருக்காது. Right? And we all know 540 years முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அத்தனை அசோசியேட்ஸ் கூட சேர்ந்து
none other than Krishna himself இங்கே இந்த பூலோகத்துல இறங்கி நிறைய பாஸ்ட் டைம்ஸ் வந்து காட்டினாரு, நிறைய லீலைகள் காட்டினாரு. அந்த அத்தனை லீலைகளுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு தன்னுடைய மோஸ்ட் டியர் டிவோட்டி ஜீவ கோஸ்வாமி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஒன் பை ஒன். ரைட், ஆல் த 9 ஐலண்ட்ஸ் ஆஃப் நவத்வீப் இவங்க 2 பேரும் வந்து டூர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன் த ரிக்வெஸ்ட் ஆஃப் ஜீவ கோஸ்வாமி. ஸோ நமக்கு தெரியும் ஜீவ கோஸ்வாமி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தது, that I want to see நவத்வீப், என்னைய தயவு செய்து என்ன நவத்வீப்பை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு கிட்ட கேட்கும்போது நித்யானந்த பிரபு said yes I will take you. அதனாலதான் அந்த டூரோட நம்மளும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய டூர் கைடு யாருன்னு பாத்தீங்கன்னா none other than முழு முதல் கடவுள் பலராமர் in the form of ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ரைட், அவதாரி. ஸோ இந்த 9 ஐலண்ட்ஸ் உடைய பேரு நீங்க உடனே chatல நீங்க கொடுக்க முடியுமா? in the order that we discussed. each one can type one island in the chat boxல ஒவ்வொரு ஐலண்ட் உடைய பேர் நீங்க வந்து உங்களுடைய நோட்ஸ் பார்க்காம நீங்க டைப் பண்ணலாம். ஓகே, அந்தர்த்வீப், then சிமந்தத்வீப். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இஸ் அந்தர்த்வீப் in the center, then சிமந்தத்வீப். அதுக்கு அடுத்து what next? third one is Godrumadvip. Yes. Number 4. Fourth is Madhyadvip. Last time. Aduthe Ritudvip. Okay. Then Koladvip. Then after that Koladvip kaduthe. Okay. Ritudvip. Yes. After that Jahanudvip. Yes. Madhudrumadvip. Then finally Rudradvip. Yes, very good. Just give me 1 second. Thank you so much for recalling all the islands. இதுதான் 9 islands of Navadvip. So நடுவுல இருக்கிறது அந்தர்த்வீப், then சீமந்தத்வீப், மத்யத்வீப், கோலத்வீப், Godrumadvip, then Madhyadvip, Koladvip, Ritudvip, Janudvip, Modhudrumadvip, and then finally Rudradvip. So இதுதான் வந்து 9 islands of Navadvip. So அடுத்ததாக நித்யானந்த பிரபு is taking Jiva Goswami on a boat ride. Right? ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அதாவது மத்தியத்வீப்ல இருந்து அப்படி கிராஸ் பண்ணிட்டு கேஞ்சீஸ்ல வந்து அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு வராங்க. and that place நித்யானந்த பிரபு is saying, listen everybody, எல்லாரும் கேளுங்க, இந்த இடத்தோட பேரு இஸ் பஞ்சவேணி. பஞ்சவேணி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு. they are entering கோலத்வீப்குள்ள உள்ளே வந்துட்டு இருக்காங்க கங்கையோட கரையில. நீங்க இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா மத்தியத்வீப்புக்கும் கோலத்வீப்க்கு நடுவுல ஒரு பிரான்ச் ஆஃப் கங்கா போகுது இல்லைங்களா? சோ அப்படி கிராஸ் பண்ணி தான் கோலத்வீப்குள்ள போகணும், ரைட்? சோ அப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது நித்யானந்த பிரபு சேயிங், எவ்ரிபடி லிசன், எல்லாரும் கேளுங்க, இந்த இடத்தோட பேரு பஞ்சவேணி அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இந்த இடத்தோட பேரு பஞ்சவேணி அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, பிகாஸ் ஸ்ரீ நித்யானந்த பிரபு இஸ் எக்ஸ்பிளைனிங் தட் இந்த இடத்துல 5 rivers join into Ganga. 5 different rivers வந்து பாத்தீங்கன்னா கங்கைக்குள்ள ஜாயின் ஆவாங்க இந்த இடத்துல. அதனால இதோட பேரு பஞ்ச மீன்ஸ் 5, பஞ்சவேணி அப்படின்னு சொல்லி. என்னென்ன ரிவர்ஸ் அப்படி அதுவெல்லாம் சோ நித்யானந்த பிரபு சொல்றாரு, பாகீரதி ஜாயின்ஸ் வித் மந்தாகினி அண்ட் அலக்நந்தா, ரைட்? சோ இது வந்து ஒரு லைன் வந்துருது, ஒரு சேனல். சோ இந்த 3 ரிவர்ஸ் சேர்ந்து ஒரு சேனல் ஆயிருச்சு, ஓகேங்களா? பாகீரதி ஜாயின்ஸ் வித் மந்தாகினி அண்ட் அலக்நந்தா, that is one channel. then next channel is சரஸ்வதி. சரஸ்வதி ரிவர் வந்து இவங்களும் வந்து கங்கைக்குள்ள ஜாயின் ஆகுறாங்க, ஆனா இது தெரியாது. நித்யானந்த பிரபு சொல்றாரு, சரஸ்வதி river flows here hidden from view. நம்ம கண்ணோட்டுக்கு தெரியாம ஹிடனா கங்கைக்குள்ள ஜாயின் ஆயிருவாங்க. What is next? Yamuna. From the west,
யமுனா flows into கங்கா. வெஸ்டர்ன் சைட்ல இருந்து யமுனா வந்து கங்கைக்குள்ள ஜாயின் ஆயிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ் போகவதி. போகவதின்னு சொல்லி ஒரு ரிவர், அவங்க வந்து அவங்களும் வந்து இந்த இடத்துல பஞ்சவேணியில கங்கைக்குள்ள ஜாயின் ஆயிடுவாங்க. தென் ஃபைனலி மானசகங்கா. மானசகங்காவும் வந்து பாத்தீங்கன்னா கங்கையில ஜாயின் ஆயிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ தீஸ் ஆர் த 5 ரிவர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் ஆல் த ரிவர்ஸ். நித்யானந்த பிரபு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு த்ரூ அவுட் த யாத்ரா, வந்து வர்ச்சுவல் யாத்திரால சொல்லிட்டே இருக்காரு. எல்லா விதமான தீர்த்த ஸ்தலங்கள், எல்லா விதமான தீர்த்த ரிவர்ஸ், எவ்ரி ஒன் ஆர் பிரசன்ட் ஹியர் நவத்வீப்ல. மேபி கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க இருக்காங்க. ரைட்? ஸோ ஆல் தீஸ் 5 ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சவேணி அப்படிங்கிற இடத்துல கங்கைக்குள்ள ஜாயின் ஆயிடுவாங்க. ஸோ பொதுவாக நம்ம பாரத் பூமியில, இந்த கண்ட்ரியில, இந்த பாரத் தேசத்துல ஒரு 2-3 ரிவர்ஸ் சேர்ந்து வராங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு பேர் வரும். Does anybody remember that name? நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் நம்ம போயிருந்தோம் நிறைய இடத்துக்கு. Does anybody? Sorry? பிரயாக். ரைட். ஸோ எந்த இடத்துல வந்து 2-3 மோர் தென் 1 ரிவர் ஜாயின் ஆகுறாங்களோ, பொதுவா இன் ஜெனரல் சன்ஸ்கிருத்ல, ஹிந்தில, தமிழ்லயும் கூட அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரயாக்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த 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 இடத்துல பஞ்சவேணியில 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ் ஜாயின் ஆகுறதுனால இந்த இந்த இடத்துடைய பேர் வந்து, இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாபிரயாக் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? மகாபிரயாக். Right? This Panchaveni is also known as Mahaprayag because 5 very very essential rivers are joining here into Ganga. Right? And the Ganga அப்படியே வந்து flow ஆகி பே ஆஃப் பெங்கால் குள்ள போயிடுவாங்க as usual. இன்னொன்னு நித்யானந்த பிரபு இங்க சொல்றாரு, if one takes bath here, he will not take another birth. Who can describe the glories of this place? இந்த இடத்துடைய மகிமை டிஸ்கிரைபே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து it is so deep and so glorious. Right? All other tirthas become like dried up rivers in comparison to this place. மத்த அத்தனை தீர்த்த ஸ்தலங்களுடைய கம்பேரிசன் பண்ணும்போது இந்த மகாபிரயாக் பஞ்சவேணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு. Then another very important point சொல்றாரு நித்யானந்த பிரபு. One who leaves his body here on the earth, in the air or in the water will attain none other than கோலோக் விருந்தாவன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பஞ்சவேணி மகாபிரயாக் அப்படிங்கிற இடத்துல பூமியிலையும் சரி, தண்ணிலையும் சரி, ஆகாயத்திலையும் சரி உடல் விடுறாங்களோ அவங்க வந்து they will attain கோலோக் விருந்தாவன். Obviously, of course, எல்லாருமே கோலோக் விருந்தாவன் போக முடியாது. You need to have some பக்தி சுக்ருதி. ரைட்? அவங்க வந்து இந்த இடத்துல பக்தி தோண்டு, பக்தி மனப்பார்வையோட, பக்தியோட மைண்ட் செட்டோட உடல் விட்டாவும் அப்படின்னா they will attain Golok Vrindavan. Right? Like that. So like that அப்படியே போட்ல வந்து அந்த 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 இடத்தை கிராஸ் பண்ணிட்டு, கங்கையை கிராஸ் பண்ணிட்டு, மத்திய தீப்ல இருந்து கிராஸ் பண்ணிட்டு கொலத்வீப்குள்ள வராங்க. கொலத்வீப்க்கு வந்த உடனே ஒரு பெரிய மலை இருக்கு. இட்ஸ் a mountain, not huge mountain, but ஒரு ஹில் மாதிரி இருக்கு, ஒரு பர்வத் இருக்கு, ஒரு மவுண்டன். அந்த மவுண்டன் கிட்ட வந்த உடனே அந்த போட் அந்த அந்த கங்கை கரையில வந்த உடனே ஒரு மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டனுடைய பேர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, நித்யானந்த பிரபு is saying this place is known as குலியா பஹாட்புரா. குலியா பஹாட்புரா. பஹாட் அப்படிங்கிறது மவுண்டன். ரைட்? பஹாட்புரா, புரா மீன்ஸ் a city. ஸோ ஒரு மவுண்டன் உள்ள சிட்டி, குலியா பஹாட்புரா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துடைய பேரு அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு. And then this he is saying situated on the bank of the Ganges and is raised up like a mountain. So மலை மாதிரி இந்த இடம் பார்க்கறீல்ல my dear Jiva, this place is known as Kulia Pahadpura. Then Nityananda Prabhu is saying, my dear Jiva, my dear devotee, now hear one story from Satya Yuga. Satya யுகத்துல நடந்த ஒரு மிக அற்புதமான ஒரு லீலை இந்த இடத்துல நடந்துச்சு. Right? Do you want to hear it? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீவ கோஸ்வாமி with a lot of ecstasy is saying, இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். So if any one of you are very eager, ஜீவ கோஸ்வாமிக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கும் கொஞ்சோண்டு இருந்தது அப்படின்னா, can you please, if you really want to hear
this amazing pastime that happened in this place, can you please type Gauranga in the chat box? Gauranga, yes. Everybody, so that we know that everybody is on the same page. எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுக்குள்ள போவோம். Gauranga, Hari Hari Bo, Shri Nitan Prabhu ki jai, Shri Jiva Goswami ki jai, Shri Kulia Paharpura ki jai. So, Nitan Prabhu is beginning. So, Satyugatala, just imagine, it's very old pastime that happened in this place. இந்த இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல நவத்வீப்ல இருக்கிற இந்த குலியா பஹார்புரா, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, there was a Brahmana named Vasudev. வாசுதேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் இருந்தாரு இந்த இடத்துல குலியா பஹார்புரால. அண்ட் இந்த வாசுதேவ் அப்படிங்கிற பிராமணருக்கு obviously he was a Vaishnava Brahmana. ஒரு சும்மா ஒரு காஸ்ட் பிராமணன் இல்லாம ஒரு வைஷ்ணவ பிராமணன். he was a devotee of Krishna. ஆனா ஸ்பெசிபிக்லி அவருக்கு வந்து வராகதேவ் மேல ஒரு பெரிய அட்டாச்மெண்ட். பகவானுடைய பன்றி ரூபத்துல வந்த ஒரு அவதாரம் வராகதேவ். வராகதேவுடைய லீலைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க மூவியும் பார்த்திருப்பீங்க. ஸோ யூ நோ very well about Varahadev. So அந்த வராக மூர்த்தி வராகதேவ் பகவானுடைய பெரிய பெரிய ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு டிவோட்டி இந்த பிராமணா நேம்ட் வாசுதேவ். சோ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, சத்தியுகத்துல இந்த இடத்துல குலியா பஹார்புரால வராகதேவ் மேல ரொம்ப டீப்பா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாரு. Right? He was chanting the name of the Lord, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare chant பண்ணிட்டு வராக மூர்த்தி மேல ரொம்ப டீப்பா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தார். ரைட்? எனக்கு வந்து உங்களோட தர்ஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு he was praying to the Lord, please be merciful and appear before me, let my eyes and life be successful. Saying this, he cried and rolled on the ground. If my Lord does not show himself, my life is worthless. அதாவது தயவு செய்து ஓ வராகதேவ் என் கண்ணுக்கு முன்னாடி தர்ஷனம் கொடுங்க, ப்ளீஸ் கிவ் மீ தர்ஷன். ரைட்? நீங்க மட்டும் எனக்கு தர்ஷனம் கொடுக்கலன்னா என்னோட லைஃபே வேஸ்ட். இட்ஸ் யூஸ்லெஸ் டு லிவ் இன் திஸ் பாடி இஃப் ஐ டோன்ட் கெட் யுவர் தர்ஷன். my eyes and life will be successful. என்னுடைய கண்ணு வச்சிருக்கிற ஒரு ஃபேக்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிரும் only if I get your darshan அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா ப்ரே பண்ணிட்டு சாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதை கேட்ட உடனே ஆப்வியஸ்லி பகவான் வந்து எப்போதுமே தன்னுடைய வெரி சின்சியர் அண்ட் டீப் டிவோட்டியோடைய பிரேயர்ஸ் கேட்காம விட மாட்டாரு. டெஃபினெட்லி இட் cannot happen. ரைட்? therefore shortly thereafter அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டமான ரூபத்துல வராகதேவ் வந்து தன்னுடைய ரொம்ப ரொம்ப சின்சியர் டிவோட்டி வாசுதேவுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தர்ஷனம் கொடுக்கிறாரு. ஸ்ரீ வராகதேவுக்கு ஜெய் with 400 form சங்க சக்கர கதா பத்மம் வச்சுட்டு ஹியூஜ் அந்த உக்ர தன்ஷ்ட்ரா லைக் ஹார்ன்ஸ் teeth or horns, tusks-ஓட ரொம்ப பிரம்மாண்டமான ரூபத்துல வராகதேவ் வந்து தன்னுடைய சின்சியர் டிவோட்டி வாசுதேவுக்கு முன்னாடி தர்ஷனம் கொடுக்கிறாரு. The Lord showed himself to Vasudeva in the form of a boar. His body was decorated with ornaments. அவருடைய உடம்புல ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலயும் ornaments, ரொம்ப effulgent, ஜொலிக்கிற மாதிரி ஒரு நிறைய ஜுவல்ஸ் அவருடைய பாடியில இருந்தது. And then with ornaments, and his feet, neck, nostrils, face and eyes were all attractive. அவருடைய ஒவ்வொரு பாடி பார்ட், அவருடைய கண்ணு, அவருடைய நாஸ்ட்ரில், ஏன்னா பன்றி ரூபத்துல வரும்போது அவரோட நாஸ்ட்ரில் பெருசா இருக்கும் இல்லையா, you can see in the screen, right? அவருடைய நாஸ்ட்ரில், அவருடைய ஃபேஸ், அவருடைய டஸ்க்ஸ் were all attractive. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ரைட்? நம்ம நிறைய வாட்டி பாகவதம்ல கேட்கிறோம், ஒரு பன்றி அப்படின்னால நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்ட் வரும். we will feel disgusted to see a pig, right? But when the Lord comes in that form, it is very attractive. It's very attractive. பகவான் அந்த ரூபத்துல வரும்போது it's very attractive. ஸ்ரீல பிரபுபாத் ஒரு மார்னிங் வாக்ல ஐ திங்க்
மார்னிங் வாக்லயோ சம் கான்வர்சேஷன்ல சொல்லியிருக்காரு that the Lord appears in all species. நமக்கு தெரியும் இல்லையா 8 million 4 lakh species இருக்கு நம்ம கிட்ட, 84 lakh species, like 84 lakh species இருக்கு நம்ம கிட்ட இந்த பூலோகத்துல. பிரம்மா படிச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்ல பகவான் வந்து அவதரிப்பார். Right? He has appeared in all species, and then Prabhupada goes on to say சொல்லுவாரு, goes to the extent that Krishna has appeared even in the form of a mosquito. ஒரு கொசுவுடைய அவதாரம் கூட பகவான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பிரபுபாத் ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லுவாரு. ரைட்? we don't hear much descriptions, நிறைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம கேட்க மாட்டோம், பட் பிரபுபாத் சொல்றாருன்னா obviously it has to have truth. Right? So even in the form of mosquito, so பன்றி ரூபத்துல கூட வரும்போது பகவான் is very very beautiful. Right? He's very beautiful அப்படின்னு சொல்லி huge, and his form was huge. வாசுதேவ்க்கு முன்னாடி இங்க நவத்வீப்ல வாசுதேவ்க்கு முன்னாடி வராகமூர்த்தி தர்ஷனம் கொடுக்கும்போது huge form, like almost as big as நரசிங்கதேவ், அவ்வளோ பெரிய ரூபத்துல வந்து தர்ஷனம் கொடுக்கும் பொழுது he looks like a mountain. ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி தர்ஷனம் கொடுக்கிறார். seeing him, அந்த பிராமணர் வந்து feels very fortunate, ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது ரொம்ப in a very sweet voice. இந்த விப்ரா மீன்ஸ் பிராமணன், இந்த பிராமணருடைய டிவோஷன் பார்த்துட்டு வராகமூர்த்தி ரொம்ப ஒரு ஸ்வீட் வாய்ஸ்ல பேசுறாரு இந்த பிராமணர் கிட்ட. ஓ வாசுதேவ், யூ ஆர் மை டிவோட்டி, நீ என்னுடைய சிறந்த பக்தர். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் டிவோஷன். நான் உன்னுடைய பக்தி தொண்டு பார்த்து ரொம்ப ரொம்ப பிரசன்னமாயிருக்கேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கேன். இப்போ நான் உனக்கு ஒரு சொல்றேன். I'm going to give you a secret. Hear it very carefully. Right? Dear devotees, listen to this very carefully. So வராகமூர்த்தி நவத்வீப்ல வாசுதேவ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் சொல்ல போறார். Right? What is that secret? Hear my words. In the 3 worlds, in the ஈரேல 3 லோகத்துல, 14 லோகத்துல, in the whole 3 worlds, top, middle and lower planetary systemsல, there is no comparison to நவத்வீப். நவத்வீப் மாதிரி ஒரு இடமே கிடையாது இந்த 3 உலகத்துல. திரிலோகத்துல நவத்வீப் மாதிரி ஒரு இடமே கிடையாது. Though it is hidden now, although it is hidden now, it is my very dear abode. It is my very dear abode. இது எனக்கு ரொம்ப ரொம்ப சொந்தமான, ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் தான் இந்த நவத்வீப். கலியுகம் வரும்போது நான் மறுபடியும் வந்து வருவேன், அண்ட் நிறைய பாஸ்ட் டைம்ஸ், நிறைய லீலைகள் என்னுடைய பக்தர்கள், உன்ன மாதிரி இருக்கிற என்னுடைய பக்தர்களுக்கு முன்னாடி நிறைய லீலைகள் காமிப்பேன். ரைட்? ஸோ திஸ் இஸ் த லார்ட் ஸ்பீக்கிங். அதாவது பகவானே சொல்றாரு, நான் வருவேன் கலியுகத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? திஸ் இஸ் ஒன் திங் ஹி ஸ்பீக்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப பெரிய சீக்ரெட் சொல்றாரு. ரைட்? ஹி இஸ் ரிவீலிங் another very big secret before வாசுதேவ். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ மை டியர் வாசுதேவ், மை டியர் டிவோட்டி, இந்த மவுண்டன் மேல நீ உட்கார்ந்துட்டு இருக்கல, மவுண்டனுடைய கரையில உட்கார்ந்துட்டு இருக்கல, this place that where you're sitting right now is the exact same place where I fought with Hiranyaksha on the request of Brahma. பிரம்மாவுடைய பிரேயர்ஸ்னால தான், பிரம்மாவுடைய பிரேயர்ஸால நான் அவதரிச்சு ஹிரண்யாக்ஷ அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் கிட்ட நான் அவன் கூட ஃபைட் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டு இந்த பூலோகத்தையே மறுபடியும் கொண்டு வந்த அந்த பிளேஸ்ல கொண்டு வந்த இடம் தான் இதே இடம். This is the same place where all this entire pastime happened. என்னுடைய லீலை நடந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. He's speaking the place where Brahma performed a sacrifice and I appeared to kill Hiranyaksha with my tusks. That holy place is present here. That holy place is present here. குலிய பஹாட்புரா, நீ உட்கார்ந்து இருக்கிற அந்த இடம், நீ என்ன பக்தி தோண்டு என்ன கூப்பிட்டு இருக்கிற இந்த இடம் அதே இடம் தான். By serving Navadvip, all tirthas are served. Right? இதே இந்த இடத்துல தான் நான் அவதரிச்சு ஹிரண்யாக்ஷவை வதம் செஞ்சு பூமி தேவியை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண இதே இடம் தான். Same that dham is present here in Navadvip. Right? That dham is present here in Navadvip. இப்படி சொல்லிட்டு நிறைய பெனிடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாசுதேவ்
நீ வந்து கௌரங்க மகாபிரபு, நான் வந்து கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணா ஆகிய நான், வராகதேவ் ஆகிய நான் கலியுகத்துல வந்து மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு ஆக வரும்பொழுது நீ மறுபடி பிறப்ப. யூ வில் அகெயின் அப்பியர் as a devotee, as my devotee, and you will take part in my pastimes அப்படின்னு சொல்லி ஒரு பெனடிக்ஷன் கொடுத்துட்டு அப்ரகடம் ஆயிடுறாரு. அப்ரகடம் ஆயிடுறாரு. இந்த அப்ரகடம் ஆன உடனே வாசுதேவுக்கு வந்து பெரிய விரகம், ரைட்? ஹீஸ் ஃபீலிங் a huge deep sense of separation. ஐயோ பகவான் விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனம் கொடுத்துட்டு போயிட்டாரு, ரைட்? பட் ஹீஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் இன்சைட், ரைட்? வெரி சாட்டிஸ்ஃபைட் இன்சைட், ரைட்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் கண்டினியூவிங் ஹிஸ் டிவோஷனல் சர்வீஸ். ஹிஸ் டிவோஷனல் சர்வீஸ் அவர் அப்படியே கண்டினியூ பண்றாரு, ரைட்? ஸோ சன்ஸ்கிருத்ல அண்ட் பெங்காலில கூட கோலா, கோலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர், இன் அதர் வேர்ட்ஸ் வராகா. ஸோ கோலா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க காந்தாரா மூவி பாத்தீங்கன்னா அங்க வந்து தேவகோலா அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, தட் பஞ்சுர்லி, all that stuff, that is not varaha obviously. varaha ரூபம் சொல்லி சொல்லுவாங்க, but that is not varaha, bhagavan varaha. That is a different boar demigod, that's a different thing. but அங்கேயும் வந்து கோல நாட்டம், கோல ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கர்நாடகால. so kola is a general term for boar, but here it refers to varahadev. இந்த இடத்துல it refers to varahadev. so kola means refers to boar or varaha, and dvipa means island. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் பிகாஸ் வாசுதேவ்க்கு முன்னாடி none other than ரொம்ப ரொம்ப மர்சிஃபுல்லா, ரொம்ப ரொம்ப அன்போட பக்தியோட வராகதேவ் வந்து வாசுதேவ்க்கு முன்னாடி தர்ஷனம் கொடுத்ததுனால, இந்த ஐலண்ட்ல தர்ஷனம் கொடுத்ததுனால வாசுதேவ் வந்து இந்த ஐலண்டோட பேரு கோலத்வீப் அப்படின்னு வச்சுட்டாரு. He named this island as Koladweep because Varahadev appeared here in front of him, right? So in great bliss the Brahmana performed Sankirtan. He constantly sang the name of Gaura within his mind. After seeing the mountainous form of Varaha, அதாவது இந்த தர்ஷனம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிரந்தரமா கண்டினியூஸா ஹரிநாம் சங்கீர்த்தன் பண்ணிட்டே இருந்தார் இந்த வாசுதேவ் இந்த ஐலண்ட்ல. and after seeing the mountainous form of Varaha, right, மலை மாதிரி இருக்கிற ஒரு ரூபம், வராகதேவுடைய ரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் வாசுதேவ் கேர்ஃபுல்லி டிசைடட் டு கால் திஸ் பிளேஸ் கோலத்வீப் அப்படி சொல்லி. ரொம்ப அன்போட பக்தியோட இந்த ஐலண்டோட பேரு இனிமேல் கோலத்வீப் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. பிகாஸ் வராகதேவ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ மவுண்டன், ஒரு மலை மாதிரி இருக்கு ஒரு ரூபத்துல வந்ததுனால இந்த ஐலண்ட்ல முன்னாடி, இந்த ஐலண்ட வாசுதேவுக்கு முன்னாடி தர்ஷனம் கொடுத்ததுனால he named this island as கோலத்வீப் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீ கோலத்வீப் கி ஜெய், ஸ்ரீ வராகதேவ் கி ஜெய், ஸ்ரீ வாசுதேவ பிராமணா கி ஜெய், தாய் கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். So this is how Koladweep was named. அப்படி உள்ள போறாங்க. ஸோ இந்த ஹோல் கதை வந்து this entire pastime நித்யானந்த பிரபு ஜீவ கோஸ்வாமி கிட்ட சொல்றாரு. வாசுதேவ் அண்ட் வராக உடைய ஸ்டோரி. இன்னும் உள்ள போறாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே கோயிங் a little further நித்யானந்த பிரபு சொல்றாரு, this place ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துடைய பேரு சமுத்திரகட் அப்படின்னு சொல்லிட்டு. சமுத்திரகட். இங்க என்ன நடந்தது அப்படின்னா, சமுத்திரசேன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார். சமுத்திரசேன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார் இந்த இடத்துல, சமுத்திரகட் அப்படின்னு சொல்லி இடத்துல, ரைட்? இந்த அப்போ சமுத்திரசேன் அப்படின்னு சொல்லி ராஜா இருந்தாரு. திஸ் வாஸ் இன் துவாபர் யுகா, ரைட்? துவாபர் யுகால சமுத்திரசேன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார் இந்த இடத்துல. and he was the king of Navadvip, இந்த ஏரியாவோட கோலத்வீப்ல. ஸோ இங்க கோலத்வீப்ல இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ மகாபாரதம் எல்லாம் முடிச்சு பாண்டவர்கள் வந்து மறுபடியும் வந்து எல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஆட்சி பண்ண உடனே பாண்டவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எல்லா திசையில போயிட்டு இருக்கிற கிங்டம்ஸ் எல்லாமே பாண்டவர்களுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. தட்ஸ் வாட் தே வர் டூயிங். இட் வாஸ் நாட் ஒரு violent cruel கிடையாது, cruel ஒரு expedition கிடையாது, but they were all bringing all the kingdoms
under the rule of Yudhishthir Maharaj. ஒரு தார்மிக் ரூல் குள்ள கொண்டு வரணும், ரொம்ப அங்கங்க இண்டிபெண்டா போகாம ஒன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெடிஷன்ல போயிட்டு இருக்கும்பொழுது பீம்சேன் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருந்தாரு. பீம்சேன் வந்து நவத்வீப்குள்ள வந்துட்டு இருந்தாரு டு கேப்சர் த கிங்டம் ஆஃப் சமுத்திரசேன். பீம்சேன் வந்து இந்த இடத்துல உள்ள வந்துட்டு இருந்தாரு. அப்போ சமுத்திரசேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சிறந்த பக்தர். He was a very 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 dear devotee of the Lord. ஆனா அவருக்கு ஒரே ஒரு வருத்தமா இருந்தது. என்ன வருத்தம் அப்படின்னா, பாண்டவர்களுக்கு கிடைச்ச தர்சனம், கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணா was constantly there with பாண்டவர்ஸ், கூடவே இருந்தார். அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தார். சோ பீம்சேன் வந்து இங்க வரான்னு சொல்லிட்டு சமுத்திரசேனுக்கு ஒரு ஐடியா வருது. திஸ் இஸ் a good chance for me. கிருஷ்ணருடைய தர்சனம் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது எனக்கு. ஸோ அவர் என்ன ஒரு பிளான் பண்றாரு, ரொம்ப புத்திசாலி தனமா, ரொம்ப இன்டெலிஜென்ட்லி ஹீஸ் பிளானிங் சம்திங். வாட் இஸ் ஹி பிளானிங்? நான் என்ன பண்ணுவேன்னா, பீம்சேன் வராரு இல்லையா, ஸோ ஐ வில் பர்பஸ்ஃபுல்லி, ஏன்னா ஆப்வியஸ்லி பீம்சேனுக்கு வந்து ஹி ஹாஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். அவருக்கு ஆசைதான் பாண்டவர்கள் கீழே தான் ஆட்சி பண்ணணும், அவர் கீழே இருக்கணும், யுதிஷ்டர் மகாராஜ் கீழே இருக்கணும்னு அவருக்கும் ஆசைதான். ஆனா இந்த இடத்துல ஒரு அவருக்கு ஹீஸ் சீயிங் an opportunity. வாட் இஸ் ஹி திங்கிங்? தட் நான் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா, ரொம்ப தீவிரமா வந்து நான் பீம்சேன் மேல அட்டாக் பண்ணுவேன். பீம்சேனுடைய படை, அவருடைய மொத்த படையோட வந்து வராரு பீம்சேன். ஹி இஸ் கமிங் வித் ஹிஸ் என்டையர் ஆர்மி. அந்த ஆர்மி மேல ரொம்ப தீவிரமா நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். அந்த அட்டாக் பண்ணும்போது பீம்சேன் வந்து ரொம்ப தயங்குவார். He'll become very afraid and he will pray to Krishna. அவரு ப்ரே பண்ணும்பொழுது கிருஷ்ணா வருவாரு. அப்படி கிருஷ்ணா வரும்பொழுது நான் அவரை பார்ப்பேன், அவரோட தரிசனம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா யோசிச்சுட்டு இருக்காரு. He does not want to hurt Bhimsen. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஆசை இல்லை நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு. அவருக்கு ஆசை என்னன்னா, I want to live with the Pandavas, under the direction of Pandavas. பீம்சேனா இருந்தாலும் சரி, யுதிஷ்டர் மகாராஜா இருந்தாலும் யார் வேணா ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். ஆனா கிருஷ்ணருடைய தர்ஷனம் எனக்கு வேணும். அதனால இது ஒரு பிளான். ஸோ எப்பவுமே டிவோட்டி சொல்லுவாங்க தட் டெம்பிள்ஸ்ல போகும்போது கூட அண்ட் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய தாம்ஸ் இந்த மாதிரி தர்ஷன் பார்க்கும்பொழுது, பகவானுடைய டீட்டீஸ் உடைய தர்ஷனம் பார்க்கும்போது கூட நிறைய நமக்கு ஆசை வரும். லைக் நானும் பார்க்கணும், முன்னாடி போய் நல்லா பார்க்கணும், எல்லாத்தையும் வந்து முந்திட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஓரம் வச்சுக்கிட்டு எல்லாம் முன்னாடி போய் பார்க்கணும், கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பகவானை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். பட் இங்க வந்து ஆச்சாரியர்கள் வந்து யூசிங் திஸ் இன்சிடென்ட் வந்து நிறைய ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தட் பக்தி சிதம்பரம் சரஸ்வதி டாக்கூர் சொல்லியிருக்காரு இல்லையா, don't try to see Krishna, do something that Krishna sees you. That is why devotees என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு exalted devotee டெம்பிள்ல வரும்போது, ஒரு பெரிய devotee வரும்போது அவங்க கூடயே அவங்க பின்னாடி நின்றுவாங்க. So that definitely Bhagavan will see this devotee. இந்த பெரிய பக்தர், இந்த exalted devotee கண்டிப்பா பகவான் பார்ப்பார். அப்படியே ஓரமா பின்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது, நான் நின்றுட்டு இருக்கும்பொழுது பகவான் அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து சைட் லாங் கிளான்ஸ் கொடுக்கும் போது என்னையும் பார்ப்பாரு. நானும் இருக்கேன் பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லி நானும் வந்து உத்தரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தென் that will be my success. பகவான் என்ன பார்த்துருவார். ஏன்னா இந்த எக்ஸால்டட் டிவோட்டியை கண்டிப்பா பார்ப்பாரு, அப்படியே கொஞ்சம் சைட்ல வரும்போது என்னைய பார்ப்பாரு. ஸோ இதே மாதிரிதான் சமுத்திரசேன் வந்து யோசிக்கிறார். ரைட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் பீமா, பட் நான் பீமாவை வந்து ரொம்ப நிறைய அட்டாக் பண்ணும்போது பீமா வந்து ப்ரே பண்ணுவாரு, கிருஷ்ணா ப்ளீஸ் சேவ் மீ. கண்டிப்பா கிருஷ்ணா வருவார். நான் ப்ரே பண்ணா மேபி கிருஷ்ணா வராம இருக்கலாம், ஆனா இவர் ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா கிருஷ்ணா வருவாரு. அப்படி வரும்போது நான் பார்த்துருவேன். ரைட், அதே மாதிரி நடந்தது. ஸோ சமுத்திரசேன் வேண உடனே he's showering arrows after arrows after arrows. அப்போல்லாம் கன்ஸ் எல்லாம் கிடையாது, ஈவன் மச் மோர் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த வெப்பன்ஸ் வச்சு பீமா உடைய படையை விட்டுருங்க, பீமா ஸ்பெசிபிக்லி பீமாவை வந்து டார்கெட் பண்றாரு சமுத்திரசேன். ஸோ ஹீஸ் டார்கெட்டிங் பீமா consistently, right? And he's saying that
He will be kind and come to see his servant's country, and I will easily see the backlash from the blackish form of Krishna with my own eyes. Thinking like this, he gathered together his soldiers, elephants, horses, and foot soldiers, and went to battle. Right? தன்னுடைய அத்தனை படையோட எடுத்துட்டு பீமாவோடைய ஃபைட் பண்ண போறாரு. He started firing arrows while remembering Krishna. கிருஷ்ணரை வந்து நினைச்சிட்டு கிருஷ்ணரை ப்ரே பண்ணிட்டு கிருஷ்ணர் மேல ஆழமான மெடிடேஷன் பண்ணிட்டு பீமா மேல ஆரோஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல பீமாவாலே தாங்க முடியல, அவ்வளோ ஃபியர்ஸா இருந்தது இந்த அட்டாக். ரைட்? ஸோ தென் by the shower of the arrows, in great danger, Bhima called for Krishna. Bhima வந்து ரொம்ப முடியாம கிருஷ்ண கிட்ட ப்ரே பண்றாரு. ஓ மதுசூதன், ஓ கேஷவா, ப்ளீஸ் ஹெல்ப், நான் வந்து இப்போ ரொம்ப மாட்டிக்கிட்டேன். ஓ லார்ட், ப்ரொடெக்ட் யுவர் பீமா, கிவ் மீ ஷெல்டர் அட் யுவர் லோட்டஸ் ஃபீட். ரொம்ப மாட்டிக்கிட்டேன், என்னால முடியல, இந்த அட்டாக் வந்து என்னால முடியல, ப்ளீஸ் காப்பாத்துங்க, பாஹிமாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, then out of nowhere, the ever beautiful blackish complexion oda huge beautiful turban oda beautiful blue pink peacock feather oda கழுத்துல ஒரு பெரிய பூமாலை வச்சுக்கிட்டு ஒரு கையில ஒரு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு கிருஷ்ணா ஷாம் சுந்தர் blackish complexionல the none other than ஷாம் சுந்தர் கிருஷ்ணா is coming at that battlefield. கோலத்வீப்ல கிருஷ்ணர் ஷாம் சுந்தர் கிருஷ்ணா சமுத்திரசேனுக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமான ஒரு தர்சனம் கொடுக்கிறாரு. Right? A beautiful darshan in front of Samudrasen. Shri Krishna Bhagavan ki jai. Shri Samudrasen ki jai. So he's giving this beautiful darshan of himself. Krishna வந்து அவரே வராரு சமுத்திரசேனுக்கு முன்னாடி. Right? நீ ஆசைப்பட்டல தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு he is giving his darshan. Remember, Samudrasen has no malintentions. அவருக்கு எந்த ஒரு இன்டென்ஷன் இல்ல டு அட்டாக் பீமா, பட் he did it for the Krishna's darshan. Right? Krishna's darshan. அந்த தர்ஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு இப்போ. Right? So அப்படி சொல்லும்போது he is becoming very much overwhelmed with joy. அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம அவர் வந்து கீழே விழுந்து கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கண்ணீரா வருது. And then he is speaking to Krishna, and Krishna is speaking to this person, this Samudrasen, this king Samudrasen, that நீ கூப்பிட்ட அத நான் வந்தேன். Right? And you don't worry, I'll give you a secret. So எல்லா வாட்டியும் பகவான் வரும்போது நவத்வீப்ல ஒவ்வொரு வாட்டி பகவான் வரும்போது ஒரே சீக்ரெட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? that கிருஷ்ணா சொல்றாரு, my dear Samudrasen, very soon in Kali-yuga நான் மறுபடி வருவேன். நான் மறுபடி வந்துட்டு கோல்டன் கம்ப்ளெக்ஷன்ல வருவேன். கோல்டன் கம்ப்ளெக்ஷன்ல வந்துட்டு ஹரிநாம் கீர்த்தன் நான் பண்ணுவேன் as சைத்தன்ய மகாபிரபு. இப்படி சொன்ன உடனே சமுத்திரசேன் சொல்றாரு, மை டியர் கிருஷ்ணா, எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். if you so desire, can you please show me that form? நீங்க வர போறீங்கல்ல கலியுகத்துல, அந்த கோல்டன் கம்ப்ளெக்ஷன் சைத்தன்ய மகாபிரபு உடைய ஒரு ரூபம் எனக்கு ஒரு தர்ஷனம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ரொம்ப ஹம்பிளா ரொம்ப அன்போட கேட்கும்பொழுது இமீடியட்லி அந்த இடத்துல this is all happening in the battlefield. போர் காலத்துல போயிட்டு இருக்கு. அந்த நடுவுல வந்து தர்ஷனம் கொடுக்கிறாரு கிருஷ்ணா. வந்து உடனே வந்து he is transforming himself into a beautiful 7 foot tall golden complexion Sri Chaitanya Mahaprabhu ki jai. தன்னுடைய அத்தனை அசோசியேட்ஸ் உடைய ஹரிநாம் சங்கீர்த்தனம் உடைய தர்ஷனம் சமுத்திரசேனுக்கு முன்னாடி கொடுக்கிறாரு. Right? He is watching the future. சமுத்திரசேனுக்கு முன்னாடி ஃபியூச்சர் உடைய ஒரு தர்ஷனம் கொடுக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கதாதர் பண்டித், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரிய, முராரி குப்தா, all his associates, and their tumultuous கீர்த்தன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சமுத்திரசேனுக்கு முன்னாடி ஒரு தர்ஷனம் காட்டுறாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீ ஹரிநாம் சங்கீர்த்தன கி ஜெய் தர்ஷன் காட்டும்போது தென் அப்படியே கொஞ்ச நேரம் தர்ஷன் காட்டிட்டு அப்ரகட்டமாயிடுறாங்க. எல்லாரும் அப்ரகட்டமாயிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி, இந்த லீலை இந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு வந்து நரேட் பண்றாரு ஜீவ கோஸ்வாமி கிட்ட. தட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தர்ஷனம் நிறைய டிவோட்டீஸ் கிட்ட காட்டினார்.
ரைட், லைக் திஸ். அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு இடத்துக்கு வராங்க. திஸ் இஸ் கால்ட் சம்பஹட்டா அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு. ஓ ஜீவ கோஸ்வாமி, மை டியர் டிவோட்டி, திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் சம்பஹட்டா. அடுத்த இடத்துக்கு போறாங்க. ரைட், இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் பிளேஸ் இஸ் ஆல்சோ நோன் as சம்பகஹட்டா. சம்பஹட்டா ஆர் சம்பகஹட்டா. எதற்கு இந்த பேர், இந்த மாதிரி ஒரு பேர் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய சம்பக ஃப்ளவர்ஸ் வந்து வளரும். சம்பக ஃப்ளவர்ஸ். ரைட், தமிழ்ல என்ன இந்த ஃப்ளவரோட பேரு? சம்பக தானே? சம்பா, சம்பக, லிலி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரைட், தமிழ்ல எனி ஸ்பெசிபிக் நேம் ஃபார் திஸ் ஃப்ளவர்? garland makers will know. Samandi, okay, yeah, Samandi, right, Samandi po, yes, Samandi po. Thank you. Yes, so Sanskritல, ஹிந்தில, பெங்காலில இதனுடைய பேர் வந்து சம்பகா or சம்பா அப்படின்னு சொல்லி. so இந்த இடத்துல சம்பக்லதா சகி, so மாயப்பூர்ல ராதா மாதவோடைய அஷ்ட சகீஸ் இருப்பாங்க. அந்த அஷ்ட சகீஸோடைய, அதாவது அஷ்ட சகீஸ் அப்படிங்கிறது வந்து 8 பிரைமரி சகீஸ், கிருஷ்ணருடைய மோஸ்ட் டியரஸ்ட் 8 பேர் இருப்பாங்க சகீஸ், ராதாராணிய போக. ஸோ அந்த அஷ்ட சகீஸ் ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரு சம்பக்லதா சகி. ஸோ அந்த சம்பக்லதா சகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு சம்பகஹட்டா, சம்பஹட்டால வந்துட்டு இந்த சம்பக் ஃப்ளவர்ஸ், சம்பகா ஃப்ளவர்ஸ், சம்பந்தி பூ எல்லாம் பிளக் பண்ணிட்டு கிருஷ்ணருக்காக, கௌரங்க மகாபிரபுக்காக அழகான பூமாலை வந்து செய்வாங்க இந்த இடத்துல. ஈவன் டுடே. So that is why it is called as Champahatta. Also called as Champahatti. Right? 2-3 பேர் இருக்கு. Champahatta, Champakahatta, Champahatti. Right? So இந்த மாதிரி சம்பக்லதா சகி வந்து இந்த இடத்துல வந்து சம்பா ஃப்ளவர்ஸ், இந்த சம்பந்தி பூ எல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணருக்காக, கௌரங்க மகாபிரபுக்காக நிறைய பூமாலை எல்லாம் செய்வாங்க. இந்த சம்பஹட்டால ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டிவோட்டி தங்கிட்டு இருந்தாரு. அந்த டிவோட்டி பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் நித்யானந்த பிரபு ஜீவ கோஸ்வாமி கிட்ட சொல்றாரு இந்த இடத்துல வந்துட்டு. அந்த டிவோட்டி, அந்த பக்தர் வேற யாருமே இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிவோட்டி தான். His name is Jayadev Goswami. Shri Jayadev Goswami ki jai. நீங்க நிறைய பேருக்கு தெரியும், கீத கோவிந்த பாடு, அந்த போயட், அந்த போயம் Jayadev Goswami தான் எழுதினார். Right? He is the writer of Geet Govinda and many other songs. Jagannath Ashtakam, அப்புறம் தசாவதார ஸ்தோத்திரம், நிறைய பாடல்கள், நிறைய போயம்ஸ் வந்து ஜெயதேவ் கோஸ்வாமி எழுதியிருக்காரு. ஸோ ஹி வாஸ் பேசிக்லி அ போயட், ஒரு கவி, ஒரு போயட். ஸோ லக்ஷ்மண சேன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஜெயதேவ் கோஸ்வாமி நவத்வீப்ல தங்கிட்டு இருந்தாரு. லக்ஷ்மண சேன் நவத்வீப்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜெயதேவ் கோஸ்வாமி இங்க தங்கிட்டு இருந்தாரு, இங்க வசிட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய போயம் வந்து somehow லக்ஷ்மண சேனுக்கு முன்னாடி தெரிஞ்சது. He got to know that somebody is writing such beautiful poems about Krishna. அந்த நபரை, அந்த டிவோட்டியை நான் பார்க்கணும்னு சொல்லி லக்ஷ்மண சேன் வந்து போறாரு. ஜெயதேவ் கோஸ்வாமியோடைய குடிசைக்குள்ள போறாரு. அங்கே வந்து அந்த சின்னதா ஒரு குடிசையில ஜெயதேவ் கோஸ்வாமி தன்னுடைய மனைவி பத்மாவதி கூட தங்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் தங்கிட்டு இருக்காங்க. அங்க இந்த கிங், இந்த ராஜா லக்ஷ்மண் சேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸோட, ராஜாவுடைய ட்ரெஸ் இல்லாம சிம்பிள் ட்ரெஸ்ஸோட போறாரு. போகும்போது, மை டியர் டிவோட்டி, மை டியர் ஜெயதேவ் கோஸ்வாமி, நீங்க தயவு செய்து என்னுடைய மாளிகைக்கு வந்துட்டு, என்னுடைய கோர்ட்க்கு வந்துட்டு, என்னுடைய மாளிகையில வந்துட்டு இந்த போயம்ஸ், உங்களுடைய அருமையான இருக்கிற போயம்ஸ் வந்து தயவு செய்து பாடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்கும்பொழுது ஜெயதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, ஓ ஐம் சாரி, ஐம் வெரி சாரி சார், ஆனா நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள், மந்திரிகளுக்கு முன்னாடி நான் வந்து மோஸ்ட்லி நான் போக மாட்டேன். ஐ டோ நாட் அசோசியேட் மச் வித் மெட்டீரியலிஸ்ட் பீப்புள். நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நான் வந்து ஜென்ரலா போக மாட்டேன். இது வந்து ஜெயதேவ் கோஸ்வாமியோடைய அகங்காரம் கிடையாது. இட் இஸ் ஹிஸ் அடக்கம், இட்ஸ் இஸ் ஹியூமிலிட்டி. ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் டு, பிகாஸ் எனக்கு வந்து கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் போயிடும்.
அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்ட் பீப்புள் கூட நான் அசோசியேட் பண்ணேன்னா கிருஷ்ணர் மேல இருக்கிற என்னோட அட்டாச்மெண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் வந்து அங்க போக மாட்டேன். ஆப்வியஸ்லி ஜெயதேவ் கோஸ்வாமிக்கு கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் போகவே போகாது. இஸ் அ வெரி வெரி எக்ஸால்டட் டிவோட்டி, பட் ஸ்டில் அவுட் ஆஃப் ஹியூமிலிட்டி ஹி இஸ் மெயின்டைனிங் ஹிம்செல்ஃப் லைக் தட், ரைட்? அப்படி சொல்லி ஜெயதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, நான் ப்ளீஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, நான் போயிடுறேன், நான் நவதீப் விட்டே போயிடுறேன், நவதீப் விட்டுட்டு நான் நிலாச்சல் ஜெகநாத் பூரிக்கு போயிடுறேன் அப்படி சொல்லி நீங்க அப்படி சொல்லி என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி சொல்லும்போது, நோ ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க இங்கேயே இருங்க, ப்ளீஸ் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே இங்கேயே இருந்துட்டு நீங்க உங்களோட போயம்ஸ் எழுதுங்க, நான் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு கேட்கறேன், நீங்க மாளிகைக்கு வர வேண்டாம், நான் இங்கேயே வந்துட்டு இதே வேஷத்துல வர ஒரு வைஷ்ணவ வேஷத்துல ஒரு சிம்பிள் வேஷத்துல வந்து உங்களுடைய போயம்ஸ் எல்லாம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே ஃபைன் ஜெயதேவ் கோஸ்வாமி நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படி சமாதானம் பண்ணிட்டு லக்ஷ்மண் சேன் அப்படியே போயிடுறாரு. போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணா இஸ் கிவிங் ஹிஸ் தர்ஷன் டுவர்ட்ஸ் டு ஜெயதேவ் கோஸ்வாமி அண்ட் பத்மாவதி. பத்மாவதியும் ஜெயதேவ் கோஸ்வாமிக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து கௌரங்க மகாபிரபுவாக தர்ஷனம் கொடுக்கிறாரு. கோல்டன், அகெயின் சேம் கோல்டன் கம்ப்ளெக்ஷன், லாங் ஹேர், 7 foot tall, பூமாலா ஓவர் ஹிஸ் நெக், ஆர்னமெண்ட்ஸ் ஆல் ஓவர் ஹிஸ் பாடி, ரொம்ப அற்புதமான ரூபத்துல கோல்டன் கம்ப்ளெக்ஷன்ல கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெயதேவ் கோஸ்வாமி பத்மாவதிக்கு முன்னாடி தர்ஷனம் கொடுக்கும்பொழுது சொல்றாங்க, மை டியர் டிவோட்டி, மை டியர் ஜெயதேவ் கோஸ்வாமி, நீங்க 2 பேரும், நீங்களும் உங்களுடைய வைஃபும் பத்மாவதி 2 பேருமே தயவு செய்து இப்போதைக்கு நீங்க பூரி போங்க, ஜெகநாத் பூரி போங்க. ஜெகநாத் பூரி போயிட்டு அங்க நீங்க வந்து ஜெகநாதருக்காக, நானும் அங்கேதான் இருக்கேன் ஆஸ் ஜெகநாத், எனக்காக நீங்க வந்து நிறைய போயம்ஸ் எழுதுங்க, நிறைய பாட்டுகள் நீங்க எழுதுங்க, நிறைய சாங்ஸ் எழுதுங்க, ரைட்? அண்ட் அங்கே நீங்க வந்து உடல் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைஃப்ல நீங்க 2 பேருமே மறுபடியும் நவத்வீப்ல என்னுடைய லீலையில கலந்துட்டு மறுபடியும் ஒரு பிறப்பு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரதானம் கொடுக்கிறாரு, ஒரு வாரம் கொடுக்கிறாரு, ரைட்? அண்ட் அப்படி சொல்லி சொன்ன உடனே வித் அ வெரி ஹெவி ஹார்ட் ஜெயதேவ் கோஸ்வாமியும் பத்மாவதி வந்து அவங்களுக்கு மனசே இல்லை நவத்வீப் விட்டுட்டு போறதுக்கு. ஆனா பகவான் சொல்லியிருக்காரு, அதனால நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நவத்வீப் விட்டு ஜெகநாத் பூரிக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திருப்பி பின்னாடி பார்த்துட்டே இருக்காங்க நவத்வீப், கண்ணீரை விட்டுட்டு இஸ் தேர் கிரைங் அண்ட் தேர் வீப்பிங் லைக் எனிதிங். ஏன்னா நவத்வீப் விட்டு போற ஆசையே இல்லை அவங்களுக்கு, ஆனா பகவான் சொல்லியிருக்காரு அதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நவத்வீப்ல இருந்து ஜெகநாத் பூரி போயிட்டு இருக்கும்போது நடுல திருப்பி பின்னாடி பார்த்துட்டே இருக்காங்க, கண்ணி விடுறாங்க, then going ahead. After a point of time, Navadvip becomes completely invisible. ஏன்னா தூரம் வந்துட்டாங்க, டிஸ்டன்ஸ்னால அவங்களுக்கு தெரியல. Finally, they're coming to Jagannath Puri. அங்கே நிறைய பக்தி தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிட்டு நிறைய பாடல்கள் எழுதி ஜெகநாத் அஷ்டகம் அங்கே போய் எழுதுறாரு. போயிட்டு அங்கே ஒரு 2 பேர் உடல் விடுறாங்க. The next life, they are taking part in நவத்வீப் லீலாஸ், கௌரங் லீலா அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு வந்து ஜீவ கோஸ்வாமி கிட்ட சொல்றாரு. श्री जयदेव गोस्वामी की जय, श्री नित्यानंद प्रभु की जय, श्री चंपाहटी की जय, श्री नवद्वीप महात्म्या की जय, थाई गौर प्रेमानंदे हरि हरि बोल இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல இன்னும் ஒரு ரொம்ப அழகான ஒரு லீலை நடந்தது. நித்யானந்த பிரபு சொல்றாரு, இஸ் எக்ஸ்பிளைனிங் தட் another very beautiful pastime happened at this place in கோலத்வீப்ல, இந்த கோலத்வீப் அப்படிங்கிற ஐலண்ட்ல. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாரு? சைத்தன்ய மகாபிரபு அண்ட் விஷ்ணு பிரியா, ரைட்? ஸோ விஷ்ணு பிரியா இவர் வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணு பிரியா இஸ் செகண்ட் வைஃப் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு, ரைட்? செகண்ட் வைஃப், ரைட்? ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது விஷ்ணு பிரியாவுடைய வயசு வந்து வெறும் 8-9 இயர்ஸ் தான், 8-9 வயசு தான், ரைட்? சைத்தன்ய மகாபிரபுடைய வயசு வந்து ஒரு 17-18 அந்த மாதிரி ஒரு வயசு இருக்கும், 16-17 அந்த மாதிரி. ஸோ இவங்க 2 பேர் கல்யாணம் போது இந்த மாதிரி ஒரு வயசு அவங்களுக்கு, 16-17, 8-9, ரைட்? அண்ட் விஷ்ணு பிரியா இஸ் நன் அதர் தென் பூதேவி, பூமி, எர்த், பூமி தேவி, அவங்களுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் விஷ்ணு பிரியா. சைத்தன்ய மகாபிரபு இஸ் கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு 16-17 இயர்ஸ்ல கல்யாணம், செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி பண்ணும்போது ஆஃப்டர் 8 இயர்ஸ், 24 இயர்ஸ்ல சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு?
What is happening in 24 years of age Chaitanya Mahaprabhu ke? Who remembers? Chaitanya Mahaprabhu 24 வயசு. சந்நியாசம் சந்நியாசம் வாங்கி போயிருவாரு. எஸ். ஸோ 24 வயசுல சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு வீடு விட்டு போயிடுறாரு. அந்த வீடை விட்டு போன உடனே அப்போ வந்து ஸோ 16 இயர்ஸ்ல கல்யாணம் ஆகுது. 24 இயர்ஸ்ல அவர் வந்து சன்னியாசம் எடுக்கிறார். தட் மீன்ஸ் 8 இயர்ஸ். ஸோ விஷ்ணுபிரியாவுடைய ஏஜ் எவ்வளோ? 16 இயர்ஸ், ரைட்? ஸோ விஷ்ணுபிரியாவுடைய ஏஜ் வந்து 16 இயர்ஸ். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அவருடைய ஹஸ்பண்ட் வீடு விட்டு சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ சின்ன பொண்ணு இல்லையா, 16 இயர்ஸ். விஷ்ணுபிரியா இஸ் drowning in separation, ரைட்? அவங்களால இருக்கவே முடியல. she is just drowning. மூழ்கிட்டாங்க அந்த விரக பாவத்துல மூழ்கி இருக்கிறாங்க, ரைட்? because she is not just a wife but also a devotee of Gauranga Mahaprabhu, right? she is Bhumi Devi, right? அவங்க வந்து வெறும் வைஃப் கிடையாது. she is very dear devotee of Krishna, of Gauranga Mahaprabhu. அதனால இந்த மாதிரி டக்குன்னு வந்து வீட்டு போட்டு போகும்போது she is very much suffering. ரொம்ப 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 சஃபர் ஆகுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும், அதாவது விஷ்ணுபிரியா அண்ட் சசி மாதா, ஆப்வியஸ்லி சசி மாதா இஸ் ஆல்சோ வெரி மச் சஃபரிங், ரொம்ப சஃபர் ஆகுறாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து நவத்வீப்ல இருக்கிறாங்க. அண்ட் விஷ்ணுபிரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவோடைய பாதுகாஸ், அவருடைய ஸ்லிப்பர்ஸ், அவர் வந்து கிரகஸ்தனா இருக்கும் பொழுது அவர் போட்டிருக்கிற ஸ்லிப்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா கூடவே வச்சுக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய ஞாபகத்துல அந்த ஸ்லிப்பர்ஸ், அந்த பாதுகாஸை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க நிரந்தரமா. டே இன் டே அவுட், கான்ஸ்டன்ட்லி எவ்ரி டே சாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, எவ்ரி டே அவுட் ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாங்களாமா, 2 பானை எடுத்துருவாங்க. ஒரு பானையில ஃபுல்லா அரிசி இருக்கும், ரைஸ், இட் பி ஃபில்ட் வித் ரைஸ். இன்னொரு பானை எம்டியா இருக்கும். இந்த 2 பானையும் வந்து அப்படி ஒரு சைட்ல ஒண்ணு அப்படி வச்சிருவாங்க. வச்சுட்டு விஷ்ணுபிரியா என்ன பண்றாங்க அப்படின்னா, she will chant ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் போது, அதாவது 108 டைம்ஸ் ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் போது சாட்சி மலையில இருக்க மாட்டாங்க அவங்க. அந்த அரிசி பானையில இருந்து ஒரு பருக்கு, 1 grain of rice she will transfer to this பானை. ஒரு கிரெயின் எடுத்துட்டு இந்த எம்டி பானையில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ரைட்? தென் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, 108 டைம்ஸ். செகண்ட் ரவுண்ட் அனதர் பருக்கு, அனதர் கிரெயின் இன்டு தி எம்டி. தென் நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்படியே 3 quarters of a day, ரைட்? ஒரு நாள்ல வந்து 24 hours இருக்குமா, divided by 4, 6 hours. so 18 hours ஃபுல்லா சாண்ட் பண்ணிட்டு எவ்வளோ அரிசி இதுல வந்திருக்குதோ அந்த அரிசியை வந்து குக் பண்ணிட்டு கௌரங்க மகாபிரபுவோடைய பாதுகாக்கு முன்னாடி ஆஃபர் பண்ணிட்டு அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு நாளுக்கு மீல். தட் இஸ் த பிரசாதம் ஃபார் த டே, ஃபார் 3 quarters in a day. ஜஸ்ட் இமேஜின், அவ்வளோ செப்பரேஷன் பகவான் மேல, அவ்வளோ ஒரு பிரிவு, ரைட்? Shri Vishnupriya Mata ki jai. That is the devotion that she had, right? 3 quarters of a day, right? அதுதான் அவங்களுடைய உணவு, right? Then after a point of time என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வேப்ப மரம், ஒரு நீம் வுட் எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, she is carving the form of Gauranga Mahaprabhu. கௌரங்க மகாபிரபுடைய உருவம், ஒரு கௌரங்க மகாபிரபுடைய ரூபம் அந்த நீம் வுட்ல செஞ்சுட்டு அது வந்து தன்னுடைய வீட்டுல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, ஸ்தாபனம் பண்ணிட்டு, பக்கத்திலேயே மகாபிரபுவோடைய பாதுகாஸ் வச்சுக்கிட்டு அப்படியே இது வச்சுட்டு அவங்க வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து மகாபிரபுவோடைய விரகத்துல, மகாபிரபுவோடைய ஞாபகத்துல தினமும் வந்து ரொம்ப அன்போட, ரொம்ப பக்தியோட சாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரைட்? அந்த டிடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷ்ணுபிரியா தன்னுடைய கையால செஞ்ச, நீம் வுட்ல கையால செஞ்ச அந்த மகாபிரபுடைய டிடி தான் தாமேஸ்வர் மகாபிரபு கோலத்வீப்ல இருக்காங்க,
Shri Dhameshwar Mahaprabhu ki jai. Right? So this is the beautiful deity, personal deity of Vishnu Priya. Just imagine, in the deity வந்து carved by Vishnu Priya herself. அவங்களே செஞ்சு அவங்க பர்சனலா வர்ஷிப் பண்ற இந்த டிடி தன்னுடைய ஹஸ்பண்ட், தன்னுடைய ஒன் அண்ட் ஓன்லி வர்ஷிப்பபிள் லார்ட் மகாபிரபுவோடைய நினைவுல இந்த சின்ன குட்டியார், வெரி நாட் வெரி பிக், ஸ்மால் தாமேஸ்வர் மகாபிரபு. ரைட்? அண்ட் இந்த போஸ்டர் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ரைட்? தாமேஸ்வர் மகாபிரபு 2 கை அப்படி நீட்டிட்டு he is basically indicating, மகாபிரபு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஷ்ணு பிரியா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மை டியர் டிவோட்டி, மை டியர் விஷ்ணு பிரியா, ஐ எம் யோர்ஸ். நான் உன்னோடது, ஐ எம் ஹியர் ஃபார் யூ. ரைட்? அப்படி 2 கை நீட்டிட்டு, கம், ஐ எம் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த மெசேஜ் வந்து வெறும் விஷ்ணு பிரியா கிட்ட மட்டும் இல்ல, நம்ம அத்தனை பக்தர்கள் யார் வந்து சைத்தன்ய மகாபிரபு மேல ரொம்ப ஆழமா டிவோஷன் வச்சிருக்கவங்க, ரொம்ப ஆழமா சின்சியரா சில பிரபுபாதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் டெய்லி 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு 16 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணிட்டு பக்தர்களுடைய சங்கத்துல தினமும் பக்தி தோண்டு பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும், அப்படி எல்லாருக்கும், ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் ஆஃப் அஸ், எல்லாருக்கும் டிவோட்டி, எல்லா டிவோட்டிஸ்க்கு வந்து இந்த தாமேஸ்வர் மகாபிரபு, கோலத்வீப்ல இருக்கிற இந்த தாமேஸ்வர் மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 கை நீட்டிட்டு சொல்றாரு, மை டியர் டிவோட்டிஸ், ஐ எம் யோர்ஸ், ஐ எம் யோர்ஸ், கம் டு மீ. ரைட்? அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு எல்லாத்துக்கும். Right? So this is the beautiful Dhameshwar Mahaprabhu that we can see in Koladweep. Shri Dhameshwar Mahaprabhu ki jai, Shri Koladweep ki jai. And அப்படியே கீழே நீங்க பாத்தீங்கன்னா, தாமேஸ்வர் மகாபிரபு கீழே டுவர்ட்ஸ் த ரைட், பாட்டம் ரைட்ல நீங்க வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் தெரியுதுங்களா? யூ கேன் see the slippers there. அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸ். This is the padukas, the personal padukas of Shri Chaitanya Mahaprabhu, which was worshipped by Vishnu Priya. So Vishnu Priya personally worship பண்ண padukas, Chaitanya Mahaprabhu உடைய padukas இதுதான். தாமேஸ்வர் மகாபிரபு உடைய டெம்பிள்ல இதை நீங்க பார்க்கலாம். இப்போ கூட நீங்க போனீங்கன்னா அங்க இது பார்க்கலாம். அண்ட் அங்க நம்ம குரூப்பா போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற பூஜாரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்லிப்பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு தனியா எடுத்துட்டு ஒவ்வொரு டிவோட்டியோட தலை மேலே வைப்பாங்க, ஆஸ் அன் ஆசீர்வாதம், ஆஸ் ஒரு பிளெஸிங் மாதிரி தலை மேலே வச்சுக்கிட்டு, யூ கேன் ஆல் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நீங்க யாரெல்லாம் இந்த வாட்டி நீங்க மாயாப்பூர் போறீங்களோ, எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் கெட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தாமேஸ்வர் மகாபிரபு அண்ட் from the personal padukas of Chaitanya Mahaprabhu. தாமேஸ்வர் மகாபிரபுவோடைய தர்ஷனம் நீங்க பார்க்கலாம். பிளஸ் தாமேஸ்வர் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு யூஸ் பண்ற அந்த ஸ்லிப்பர்ஸ், பாதுகாஸோடைய பிளெஸிங்ஸ் நீங்க வந்து உங்களுடைய தலையில நீங்க வாங்கலாம். ரைட்? ஈவன் டுடே இட் இஸ் டன். இப்படி சொல்லிட்டு நித்யானந்த பிரபு வந்து முன்னாடி போறாங்க. they are finally winding up with கோலத்வீப். கோலத்வீபோடைய தர்ஷனம் எல்லாமே டூர் எல்லாம் முடிச்சுட்டு they are going into ரித்துத்வீப். ரித்துத்வீப்குள்ள போறாங்க. அண்ட் அப்படியே போய் ரித்துத்வீப்குள்ள போகும்போது நித்யானந்த பிரபு is further explaining the further pastimes of ரித்துத்வீப். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். Right? Then both of them are resting at Koladweep. Let's rest here tonight and let us continue tomorrow. ரித்துத்வீப்குள்ள நம்ம வந்து நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. And that ரித்துத்வீப் we will see next week. Shri Nityananda Prabhu ki jai, Shri Koladweep ki jai, Shri Navadweep Parikrama ki jai, Srila Prabhupada ki jai, Thai Gaura Premanande, Hari Hari Bol. இப்போ உங்களுக்கு ஏதாவது questions, comments, reflections இருந்ததுன்னா you can share. Thank you so much, Kamakshi Sridhar Mataji. Hare Krishna Prabhuji, Dandavat Pranams Prabhuji. Hare Krishna.